ஸோ பொதுவாக இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டை வந்து லைக் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணி மக்கள்கிட்ட பிளாஸ்டிக் வேஸ்ட் தனியாக, வெட் வேஸ்ட் தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இருக்குது. அப்படியும் வந்து பண்ணி வரக்கூடிய வேஸ்ட்டை டிஸ்போசல் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் நான் பார்க்குறேன். அந்த வேஸ்ட் வந்து வெட் வேஸ்ட்டை டிஸ்போசபிள் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன மாதிரி சப்சிடிஸ் வந்து தராங்க? லைக் அந்த மாதிரி ஏதாவது லைக் கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணுறாங்களா? இது முக்கியம், இது தேவை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? இப்போ கவர்மெண்ட் சைடில் ரொம்ப நிறையா அவேர்னஸ் வந்துருச்சு. அதோட பாலிசி வைஸ் அவங்க ஸ்வச் பாரத்தில் வந்ததுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் கவர்மெண்ட் சைடில் கண்டிப்பாக இருக்குது. எஸ்பெஷலி வெட் வேஸ்ட். ஏன் வெட் வேஸ்ட்னா நான் சொன்ன அதே ரீசன் தான். வெட் வேஸ்ட் மிக்ஸ் ஆகிருக்கும் போது அது டோட்டலாகவே அந்த வால்யூமை ஒன்றுமே பண்ண முடியாது. அது செக்ரிகேட் ஆயிருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்கை இப்போது முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சப்ளை செயின் இருக்குது, வேல்யூ அடிஷன்ஸ் இருக்குது. வெட் வேஸ்ட் ப்ராசஸிங் தான் பெரிய ஹிண்டரன்ஸ். செக்ரிகேஷன் லெவலில் இருந்தே வெட் வேஸ்ட் வந்து பெரிய ஹிண்ட்ரன்ஸ். இன்னொன்று வெட் வேஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரைம் ஃபோக்கஸாக கொண்டு வர இல்லாததுக்கு காரணம் வந்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுற வேல்யூ. அதில் பெருசாக என்ன வரப்போகுது? இப்போ நான் ஒரு டன் ப்ராசஸ் பண்ணுறேன்னா உரமாகவே கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணாலும் 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு உரம் போகுதுன்னா அதில் ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. அதை ஏன் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஏன் அவ்வளோ சிரமப்படணும் அப்படிங்கிற சிரமம். ஏன்னா அது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. கஷ்டம் இருக்குது, டே டு டே ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து அதெல்லாமே ஒரு டிஃபிகல்ட் பாயிண்ட்ஸ் தான். பட் அது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னுமே இதே ப்ரொலாங்கேட் பண்ண முடியாது. நம்ம லேண்ட்ஃபில்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. மெயின் ரீசன் வெட் வேஸ்ட்னால தான் நான் சொல்லுவேன். அதுலேருந்து வெட் வேஸ்ட் இருக்கிறதுனால தான் மீத்தேன் ஜென்ரேஷன், அந்த லேண்ட்ஃபில் பற்றி எரியறது, அது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பிளாஸ்டிக் கூட இல்லை, அதில் இருக்கிற வெட் வேஸ்ட்டு தான். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கிற மேண்டேட்ஸ் வந்துருச்சு இப்போது. அதுக்கான இதெல்லாம் ஆனால் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி கொண்டு போகிறது, எந்த மாதிரி ஸ்கேலிங்கில் பண்ணுறதுங்கிறது தான் இஷ்யூவாக இருக்குது. பயோகேஸ் யூனிட்ஸ் வந்துட்டுருக்கு வெட் வேஸ்ட் ப்ராசஸிங்காக. பேரலாக பிஎஸ்எஃப்லும் ப்ராமினன்ட் பொசிஷனில் வந்துட்டுருக்குங்கிறது தான் நல்ல விஷயம் எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்னென்னா ஹேண்டிலிங்க்கு, இந்த வேஸ்ட் ப்ராசஸிங் ஹேண்டிலிங்க்கு எல்லாமே நம்மளுக்கு நம்ம வர்றதை விட செலவுகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா செக்ரிகேட் பண்ணணும், அதை டிரான்ஸ்போர்ட், உண்மையாலுமே அதுதான் ஆக்சுவலாக சினாரியோ. ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் சப்போர்ட், ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரியோ ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் எய்டு இருந்ததுன்னா, அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுற லொக்கேஷன், இது நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் பப்ளிக் ஒரு நினச்ச இடத்துல பண்ண முடியாது, நினச்சவங்களை வச்சு பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். கவர்மெண்ட் ப்ரெமிசஸில் தான் இது பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். அப்படி பண்ணும்போது பிஎஸ்எஃப்எல் வச்சு நம்ம நினைக்கிற அந்த வெட் வேஸ்ட் மிட்டிகேஷன், போலரைசேஷனுங்கிறத வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது ப்ரூவன் தான். நெய்பரிங் ஸ்டேட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவல்லையும். ஸோ அதை வந்து நம்ம இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான 100% வையபிலிட்டி இருக்குது.